delivering smiles all around the professional careers. Reach us to reach them. பாஜக போட்டியிடுறது வந்து இந்துத்துவ அமைப்புகள் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் பாஜக அதிகமான கல்லூரி இடத்துல தான் நிற்க முடியும். எவ்வளோ கேட்பாங்க? எவ்வளோ கேட்குறாங்க? வந்து மொத்தம் வந்து 60 சீட்டு கேட்குறாங்க. பாஜக பிஜேபிக்கு குறைந்தபட்சம் 30 சீட்டு உண்டு சார். இன்று பிஜேபிக்கு ஒரு வழி இல்லை, இன்று அப்படி இல்லை சார். நீங்க அப்படி சார் ஏன் சார் அப்படி வாரீங்க? நீங்க வந்து நீங்க சொன்னது திருப்பி சார் டிடிவி தினகரன் அவர்கள் தனியாக தினல தான் 3% ஓட்டு வாங்க, அந்த பர்சன்ட் குறைஞ்சல தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. சென்னையில் இன்னைக்கு நீங்களே ஒரு அதிமுக கரைவேட்டி போட்டுட்டு போனாலே உங்களை அழகா கூப்பிட்டு வாங்க வேட்டியை மாத்துங்க, என்ன வேட்டி ஒரு வெள்ளந்தூள் தானே வித்தியாசம் சொல்லி வேட்டியை மாத்துங்கன்னு சொல்லி உறுப்பினர் காட்டு சொல்லி போட்டோ ஷூட் கொடுக்கக்கூடிய அறிவாலயத்தில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் ஓபிஎஸ் சேர்ந்தாங்க. அவங்க பாமக அன்புமணி ஃபேக்ஷனுக்கு அது ஒரு 25, அந்த 60க்குள்ளே பாட்டாளி முடிஞ்சு நீங்க சேர்த்துருங்கன்னு உள்ள கம்யூனிகேஷன். அதிமுக இத்தனை பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி, மிகப்பெரிய கட்சி, தமிழகத்தில் மறுக்க முடியாது. அதன் தலைவர் டெல்லியில போய் அப்ரூவல் வாங்கணுமா? அங்கேயே போய் அப்ரூவல் ஃபைனலா ஒரு டச் பெயிண்ட் டச்னு சொல்றாங்க. ஃபைனலா ஒரு டச் சார் இந்த மாதிரி இருக்குது. ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு வாழ்வா வீழ்வா என்பது நிலைப்பாடு. காரணம் என்னவென்றால் இன்னைக்கு திமுக கட்சி எப்படியோ உதயநிதி ஸ்டாலின் அரியணை ஏற்றணும் ஒற்றை இலக்கு நோக்கி பயக்கிறாங்க. அப்படிக்கும் போது இன்னைக்கு நாம இந்திய கூட்டணியான எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்றால் சில இடங்களில் நெளிவு சுழிகளை மறந்து ஈகோக்களை மறந்து ஜெயிக்க வேண்டிய நிலைப்பாடு உருவாக்க வேண்டும். இந்த தேர்தலில் அண்ணாமலை பிரச்சாரம் செய்வார், போட்டியிட மாட்டார். நீங்க உறுதியா சொல்றீங்க? கண்டிப்பா போட்டியிட மாட்டார். மேலிடம் சொன்னால். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி ஏன் டெல்லி சென்றார்? கூட்டணி இடஒதுக்கீடு சரியாக நிறைவேறுமா? என்ன நிர்பந்தம் வரும்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு எஸ் ராமன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராமன். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி எதுக்கு டெல்லி போனாரு? எடப்பாடி பழனிசாமி தங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இதுல நான் சொல்லுறது அவசியம் இல்லை, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். இப்ப சட்டமன்ற தேர்தல் நடக்கின்றது. ஏற்கனவே நேற்று வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து பேசிட்டு ஒரு நிலைப்பாடு உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு முன்னால் நம்முடைய பியூஷ் கோயல் உள்ளிட்ட தமிழ்நாட்டுடைய பொறுப்பு தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. தொகுதி தொடர்பாக. ஆமாம், தொகுதி தொடர்பாக பேசியிருக்கிறாங்க. அந்த தொகுதியில் வந்து அவங்கன்னா என்னென்ன தொகுதி எந்தெந்த எங்களுக்கு வேணும். ஏன்னா பாஜக போட்டியிடுறது வந்து இந்துத்துவ அமைப்புகள் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் பாஜக அதிகமான கல்லூரி இடத்துல தான் நிற்க முடியும். எவ்வளோ கேட்பாங்க? எவ்வளோ கேட்குறாங்க? வந்து மொத்தம் வந்து 60 சீட்டு கேட்குறாங்க. பாஜகவே 60 சீட்டு. இல்லை சார், பாஜக 60 சீட்டு கேட்குறாங்கன்னா இப்போ வந்து அமமுக வந்து எப்படி என்னதான் அமமுக வந்து ஏடிஎம்கில் கூட்டணி வந்தாலும் ஆனால் அமமுகவும் பிஜேபிக்கு தான் பொறுப்பாக அவங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்குறாங்க. வந்து பிஜேபி எவ்வளோ சீட்டு? அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு குறைந்தபட்சம் 30 சீட்டு உண்டு சார். 30 சீட்டு உண்டு. 20 போட்டிட்டு அது அன்னைக்குள்ள காலகட்டம் சார். அன்னைக்கு இன்னைக்கு எங்கேயோ வளர்ச்சி இருக்கலாம். கொடுக்க மாட்டார்ல? கொடுப்பாங்க சார். எங்க போயிருவாங்க சார்? அதெல்லாம் கூட ஏன்னா எங்க போயிருவாங்கன்னு சொல்றீங்க? இல்ல சார், எங்க போயிருவ போறாங்க சொல்லுங்க. அதனால வேற வழி இல்ல, வேற வழியில நீங்க சொல்ல முடியாது சார். நீங்க அப்படி குத்தி விடாதீங்க. இன்னைக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து முன்னால இருந்த அதிமுக நிலைப்பாடு என்பது வேறு, இன்னைக்கு இருக்க அதிமுக என்பது நிலைப்பாடு வேறு. பிஜேபிக்கு எத்தனை சீட்டு? பிஜேபிக்கு 30 சீட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க சார். கொடுக்க மாட்டார்ல? கண்டிப்பாா கொடுப்பாங்க சார். பிஜேபிக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுல சில ஒரே தேர்தல் இல்லையா? இந்த தேர்தலில் கண்டிப்பாக கொடுப்பாங்க சார். இந்த தேர்தல் 23க்கு அப்புறம் தாண்ட மாட்டேங்கிறார் எடப்பாடி. இல்லை, எடப்பாடி அவர் சொல்லுவார் எல்லாருக்கும் ஏணிக்கு மேலே ஏற ஆசை, தோணிக்கு தரை நடக்கிற ஆசை, எல்லாருக்கும் ஆசை தான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து அன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன கேட்டாங்க? டோட்டலாக நீங்கள் கொடுங்க, 40 சீட்டு கொடுங்க, நாங்கள் டிடிவி தினகரன் கட்சியெல்லாம் நாங்களே பார்த்துருவோன்னு சொன்னாங்க. அன்னைக்கு என்ன சொன்னாங்க? எடப்பாடி அண்ணன் வந்து அதாவது விடாப்பிடியாக நாங்கள் பண்ண மாட்டோம், தேவையில்லை, நாங்கள் இவ்வளோ தான் கொடுப்போம்னு சொல்லும்போது வேற வழி இல்லாமல் அங்கே விட்டாங்க. இதனால என்னாச்சு? பிஜேபிக்கு ஒரு வழி இல்லை, இன்று சார். நீங்க அப்படி சார் ஏன் சார் அப்படி வாரீங்க? நீங்க வந்து நீங்க சொன்னது திருப்பி சார். அன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் தனியாக தினல தான் 3% ஓட்டு வாங்க, அந்த பர்சன்ட் குறைஞ்சல தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அன்னைக்கு ஏடிஎம்கே அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் சொன்னது பிரகாரம் கேட்டிருந்தா இன்னைக்கு மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். சரி, இப்போ சொல்லுங்க, இப்போ பிஜேபிக்கு ஒரு 25 சீட்டு மேல தாண்டுமா சார்? குறைந்தபட்சம் 25-30 சீட்டு கொடுப்பாங்க சார். வந்து ஆனா அப்படி கொடுத்துட்டு அப்புறம் அதிமுக எங்கே போகும்? இல்லை, அதிமுக வந்து அவங்க ஒரு 150 சீட்டு வச்சுக்கிட்டுமே. 150 சீட்டு வச்சுக்கிட்டும் சார். வந்து 170 சீட்டு சார். அன்னைக்கு நீங்க ஒரு விஷயம் சார், அன்னைக்குள்ள நிலைமை வேற. அதாவது எப்பவுமே எதிரி முகாமுடைய நிலைமை என்ன, களத்துல நிலவரன்னா அன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சியில் இருந்தீங்க, இன்னைக்கு இந்த எதிர்கட்சியில் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்க அன்னைக்கு எதிர்கட்சி இருந்த திமுக இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்து அறிவாலயம் வழியா யாரு கரைபட்டி போனாலும் நீ வாயன்னு உறுப்பினர் கடைச்சி வந்து திமுக சாக்கி வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அறிவாலயத்தின் நிலைமை இருக்கு சார். வந்து
பலமா இருக்காங்கல்ல, பலமா இருக்காங்க. எங்க பலம் சார்? அதாவது ஒவ்வொரு கட்சி அதான் நான் சொல்றேன், சென்னையில் இன்னைக்கு நீங்களே ஒரு அதிமுக கரை வெட்டி போட்டுட்டு போனாலே உங்களை அழகாக கூப்பிட்டு வாங்க வேட்டியை மாற்றுங்க, என்ன வேட்டி ஒரு வெள்ளந்தூள் தானே வித்தியாசம் சொல்லி வேட்டியை மாற்றுங்கன்னு சொல்லி ஊர்பனை காட்டி சொல்லி ஃபோட்டோ ஷூட்டு கொடுக்கக்கூடிய அறிவாலயத்தில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் தான் ஓபிஎஸ்ஸை சேர்த்தாங்க, மனோஜ் பாண்டியனை சேர்த்தாங்க. அதனால கட்சி இன்னைக்கு சரி, நீங்க அதிமுக பிஜேபிக்கு 25க்கு மேல கொடுக்குங்கிறீங்க. முதல்ல என்ன சொன்னீங்கன்னா 60 சீட்டு கேட்கறாங்க. 60 சீட்டு கேட்கணும் எல்லாத்துக்கும் சேர்த்து சார். 60 சீட்டு என்பதுன்னா இப்போ ஜான் பாண்டியன் அண்ணனுக்கு சீட்டு கொடுக்க வேண்டியிருக்குது. அப்புறம் அந்த நிறைய கூட்டணி கட்சிகள் சின்ன சின்ன தாவேக்கா கூட தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுக்க வேண்டியிருக்குது. ஸோ டிடிவி தினகரன் அண்ணனுக்கு எல்லாமே நாங்கள் சேர்த்து நாங்கள் பாங்க எங்களுக்குள்ள 60 எல்லாருக்கும் நாங்கள் பார்த்துக்கூட இன்க்ளூடிங் பாமக இல்லாமல் இன்க்ளூடிங் டாக்ஸ். ஆமாம், பாமக இல்லாமல் நாங்கள் தனிப்பட்ட என்னன்னா பாஜகவுக்கு 30 நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் டிடிவிக்கு ஒரு 10 கொடுப்பாங்க. 10னா 40 ஆச்சு, மீதி 20 சார் கூட்டணி கட்சி நிறைய இருக்குது சார். இங்கே தென்னிந்தியா அஃபோர்டபிள் கட்சி இருக்குது. நிறைய கட்சியில் சீட்டுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுத்தாலே உங்களுக்கு என்ன, ஜான் பாண்டியன் அவர்களுக்கு ஒன்று, மதுரை திருமாறன் அவர்களுக்கு ஒன்று, நிறைய இருக்கிறாங்கல்ல. பாரிவேந்தருக்கு கொடுக்க கேட்கணும், புதிய நீதி கட்சியை கொடுக்கணும். அவங்களாம் நிற்கிறாங்க. இப்போ ஐஜேகே இருக்கிறாங்க. ஆமா சார், இதெல்லாம் இருக்கிறாங்களா? அப்ப யாருக்கெல்லாம் கொடுக்க முடியாது? நீங்க பிளாட்டா நீங்க 60 போட்டீங்க. ஆமா, அவங்க பாமக அன்புமணி ஃபேக்ஷனுக்கு அது ஒரு 25. இல்ல அந்த அளவுக்கு அந்த மாதிரி நீங்க 60ன்னு கொடுக்கும் போதுதான் பிஜேபி என்ன அதிமுக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 60க்குள்ளே பாட்டாளி முடிச்சு நீங்க சேர்த்துருங்கன்னு உள்ள கம்யூனிகேஷன் உருவாக்கும். நீங்களே ஒத்துக்கிட்டீங்க 60? இல்ல சார், 60ன்னு கேட்கறாங்க. ஆனா அதே நேரத்தில் ஏடிஎம்கே என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நேரத்தில் இந்த 60லேயே பாட்டாளி முடிச்சு லிங்க் கொடுத்துருங்க, எங்களை விட்டுருங்க, நாங்க தனியாக டீல் பண்ணுவோம். சரி, இது மதுரையிலே பேசி முடிச்சிருக்கலாமே, எதுக்கு டெல்லி போகணும் எடப்பாடி பழனிசாமி? இல்லை சார், அதாவது டெல்லிக்கு போக சொன்னால் சார் இங்கே இவங்களுக்கு என்ன தொகுதி கேட்குறாங்க, இந்தந்த கட்சிக்கு இந்த தொகுதின்னு கேட்குறாங்க. அந்த தொகுதியில் கூடுதல் கொடுக்கறதுக்கு இப்போ கொங்கு மண்டலம் பிஜேபி அதிகமாக கேட்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 தொகுதி கேட்குறாங்க. அந்த 2 தொகுதி என்னன்னா அது பிஜேபியுடைய அந்த ஹிந்துத்துவ சிந்தனை உள்ள தொகுதி அதிகமாக அங்கே 2 தொகுதி இருக்குன்னா அதை கேட்குறாங்க. திரு காந்தி ஜெயிச்ச தொகுதி. ஆமாம், எம்ஆர் காந்தி. அது மாதிரி கன்னியாகுமரி தொகுதி 2 தொகுதி தான் பிஜேபிக்கு ஃபேவரட்டான ஒரு 2 தொகுதி தான். விஜய் திறனிக்கு விளவும் கூட கொடுக்கணும். ஸோ இப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு நிலைப்பட்டிருக்கும் போது டெல்லியில் போய் ஃபைனலிஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஃபைனலிஸ்ட்டை பண்ணிட்டு ஊடகங்கள் ஈரை பேனை பெருமாளை பெத்த பெருமாளாக்கி ஆஹா என்டிஏ கூட்டணியில் பிளவுன்னு சொல்லிட்டு ஊடகத்தை கடை திமுக கொண்டாட்டமான நிலைப்பாடு உருவாக்காங்க. பிளவில்லை, என்ன சொன்னாங்கன்னா திமுக காங்கிரஸ் கிட்ட தொகுதி பங்கீடு பண்ணும்போது டெல்லியிலேருந்து திமுக அறிவாலயத்தை பேசுறாங்க. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது கூட திமுக கிட்ட டெல்லியிலிருந்து பேசினாங்க. அதிமுக பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி, மிகப்பெரிய கட்சி, தமிழகத்தில் மறுக்க முடியாது. அதன் தலைவர் டெல்லியில போய் அப்ரூவல் வாங்கணுமா? சார் ஒரு விஷயம் கேளுங்க சார், ஏற்கனவே இதெல்லாம் உடன்பாடு முடிஞ்சு போச்சு. ஃபைனல் ஒப்பீனியன் டெல்லியில் தண்ணியில் விளக்கம், அதாவது எல்லாமே 10 பேர். எதுக்கு அவ்வளோ பெரிய கட்சி தலைவர் போய் டெல்லியில் போய் இதை கருத்து சொல்லணும்? இது பார்த்தீங்களா, உரசி விடுறாங்க பார்த்தீங்களா? நீங்க திரும்ப கேட்குறீங்க, திரும்ப கேட்குறேன். நான் மென்மையாக தான் சொல்றேன். மென்மையான வார்த்தையில் எப்படி எதுக்கு போனீங்க எல்லாம் பேச அங்கே போய் அப்ரூவல் ஃபைனலாக ஒரு டச் பெயின் டச்னு சொல்றாங்க. ஃபைனலாக ஒரு டச் சார் இந்த மாதிரி இருக்குது. தண்ணியில் சொன்னது ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்ல போறாரா? தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு தாழ்ந்து போகிறாரா இல்லையா? ஒரு விஷயம் சார், எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சென்று அமித்ஷாவிடம் தாழ்ந்து போகிறாரா? அப்படிலாம் கிடையாது, தாழ்ந்துலாம் அப்படி கிடையாது. என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி. சரி, ஆனால் என்ன நிலைமை பேசணும் சார்? ஒரு விஷயம் சார், இன்னைக்கு டெல்லியில் இருக்கிற மத்திய பாஜகவுக்கு இன்டெலிஜென்ஸ் மூலமாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு சூழ்நிலை என்ன, இன்னைக்கு ஏடிஎம்கேட பலம் என்ன, பலவீனம் என்ன சூழ்நிலை இருக்குது? ஏன்னா அதிமுக ஏற்கனவே தென் மாவட்டத்தை குறியாக வச்சு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மென்ஷன் பண்ணி சசிகலா அம்மையார் தனியாக ஒரு அமைப்பு உருவாக்கி அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு இது போயிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு செங்கோட்டையனுக்குள்ள வெளியே போயிட்டாங்க, ஜெயலலிதா வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால தொண்டர்கள் மத்தியில் ஒரு விதமான சலசலப்பில் இருக்குது. சலசலப்புனா நம்பிக்கையின்மை. நம்பிக்கை தலைமை எப்படி ஜெயிப்பாங்களா, ஆட்சிக்கு வருவாங்களா? நீங்களே சொல்றீங்க எடப்பாடி ஜெயிப்பாரா, அதிமுக ஆட்சிக்கு வருமா அப்படின்னு தொண்டர்கள் கலக்கத்திருக்காங்க. நீங்களே சொல்றீங்க. இல்ல சார், கலக்கத்திருக்க காரணம் என்ன சார்? இன்னைக்கு இப்ப காரணத்தை சொல்ல வரீங்க. இல்ல சார், காரணத்தை என்ன அது நான் சொல்றேன் சார். நீங்க இவ்வளவு தூரம் கேட்ட, அதாவது முழுசும் நினைஞ்சாச்சு முக்காடு என்ன போட வேண்டாம் நீங்க சொல்றீங்க. சொல்லிட்டீங்களா? இல்ல சார், கள நிலவரம் நினைச்சிட்டீங்க சார். அதிமுக இன்னைக்கு கள நிலவரம் என்ன நிலைப்பாடுனா சார், தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு மாவட்ட செயலர் இருக்கிறாங்க. இன்னைக்கு மாவட்ட செயலர்ல பல மாவட்ட செயலர்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய சில மாவட்ட செயலர்கள், நீங்கள் அதுக்காக உரசி விட்டுறாதீங்க, சில மாவட்ட செயலர்கள் திமுகவை சேர்ந்த அமைச்சருடன்
ஒரு தொடர்புகள் வைத்துக்கொண்டு வர்த்தகத்தை புரியுறாங்க. ஒரு நிமிஷம், நான் கேட்கவே இல்லை, நீங்களா இல்ல சொல்றீங்க. நீங்க வியூகம் எனக்கு தெரியுது சார். இல்ல நான் கேட்காம உதாரணத்துக்கு அடுத்து அதிமுகவின் சில மாவட்ட செயலாளர்கள் திமுக அமைச்சர்களோடு உறவோடு இருக்கிறார்கள், நட்போடு இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் சார். நீங்களே இப்படி சொல்லாமா? இல்ல சார், இல்ல எதுக்கு சொல்றேன் இல்ல சார், நீங்க பாஜக மீது குற்றம் சொல்றீங்க. நீங்க நீங்க தானே டெல்லியில இருந்து இங்க வரணும், எடப்பாடி அண்ணன் ஏன் அங்க போனாருன்னா அதுக்கான விளக்கம் சொல்றேன். ரெண்டாவது, இன்னைக்கு அதிமுக கட்சியில பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ளே நிறைய உள்குத்து இருக்குது. உதாரணத்துக்கு உள்குத்து இருக்கு. உதாரணத்தை சொல்றேன், மதுரை மாவட்டத்தை எடுத்துருங்க. ஐயா, மதுரை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ராஜன் செல்லப்பா இருக்காரு, உதயகுமார் இருக்காரு, செல்லூர் ராஜ் இருக்காரு, பெரிய தலைகள் இருக்காரு. அங்க சமூக சேவை செய்யக்கூடிய மதுரை வடக்கில் நிற்கக்கூடிய டாக்டர் சரவணன் இருக்கிறாரு. டாக்டர் சரவணனுக்கு சீட்டு கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தாலும் ஏற்கனவே போனட்டு எப்படி தோக்கடிச்சாங்களோ இந்த முறையும் தோக்கடிப்போன்னு அங்க உள்குத்து நடக்குது அதிமுக கட்சிக்குள்ள. நீங்களே சொல்லி தெரியும் இல்ல சார், உண்மை சொல்றேன் சார், எனக்கு அங்க தெரியும் சார். மதுரையில வடக்கு, அதாவது மதுரை வடக்கு பல கட்சிகள் தாண்டி வந்தாரு, திமுக இருந்து வந்தாரு, இதெல்லாம் இருக்குல்ல. சரி, அப்ப நீங்க அதிமுக ஆட்சியில செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லி திமுக போராட்டம். அது திமுக பிரச்சனை இல்ல, நான் அதிமுக பிரச்சனை சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் சார், 3 அமைச்சர்கள், 3 முன்னாள் அமைச்சர்கள், 3 அதிமுக பிரமுகர்கள் டாக்டர் சரவணனுக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதை நீங்க தான் சொன்னீங்க. ஆமா சார், சீட் அவரு கன்ஃபார்ம். யாருக்கு? சரவணனுக்கு. டாக்டர் மதுரை வடக்கு தொகுதியில் டாக்டர் சரவணனுக்கு சீட்டு கன்ஃபார்ம். நீங்களே சொல்றீங்க. ஆமா, இல்ல சார், சீட்டு உறுதி எனக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து விட்டால், ஆளுங்கட்சியாக வந்தால் டாக்டர் சரவணனுக்கு மந்திரி கொடுத்துடுவாங்க, அவருக்கு மந்திரி கொடுத்தா நம்ம 3 பேருக்கு முக்கியத்துவம் போயிரும்னு அங்க ஒரு உள்குத்து இருக்குது. இப்படி சில இடங்கள்ல அதிமுக உள்குத்து இருக்கு சார். உள்குத்து இருக்குது. அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது? அதைத்தான், இதையெல்லாம் சேர்ந்துதான் மத்தியில் பாஜக தலைவர்கள் பியூஷ் கோயல், அமித்ஷா போன்ற தலைவர்கள் எந்தெந்த தொகுதியில் என்னென்ன உள்குத்து இருக்குது, என்னென்ன செய்யறாங்க, யாருக்கு எதிராக செயல்படுறாங்க லிஸ்ட்டை போட்டு அவங்க கையில் வச்சிருக்காங்க. இது எடப்பாடிக்கே தெரியும், இதுக்கு அமித்ஷா இதுக்கு சொல்லணும் இதை சார். நீங்க திரும்ப கேட்கறீங்க சார். அதாவது எடப்பாடி அவர்களுடைய நிலைப்பாடு நல்லா புரிஞ்சுடுங்க. இன்னைக்கு அப்படி தமிழக முதலமைச்சராக இருந்தவர், அதிமுக பொதுச் செயலாளர், எங்கெங்க உள்குத்து இருக்குங்கிறது ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருக்க மாட்டாரா சார்? இருக்குது சார். இன்னைக்கு உள்ள அதிமுக வேற சார். ஜெயலலிதா காலத்தில் உள்ள அதிமுக என்பது வேறு, இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி தலைமையில் அதிமுக என்பது வேறு. என்ன வித்தியாசம்? அன்னைக்கு அதிமுக உள்ள தலைவர்கள் என்ன அப்படின்னா, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, மாவட்டத்தில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஜெயலலிதா என்ற ஒரு தலைவருக்காக பயப்படுவாங்க, தவறு செய்யறதுக்கு பயப்படுவாங்க, நம்மளை மந்திரி பதவியில் தூக்கிடுவாங்க சொல்லுவாங்க, பயந்துருப்பாங்க, சசிகலா அம்மா கண்டு பயந்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பயம் யார்ட்டையும் கிடையாது சார். எடப்பாடி பத்தி பயப்படுறது இல்லை சார். இன்னைக்கு கட்சி சார், நீங்க அன்னைக்கு ஜெயலலிதாவை பார்க்கும்போது உள்ள பயமும் இன்னைக்கு இருக்க பயத்துக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு சார். அவர் ரொம்ப டவுன் டு எர்த், ரொம்ப சாதாரண ஒரு பகுதியிலிருந்து சாதாரண ஒரு உறுப்பினர் இருந்து மேல வந்தவர், எல்லார்ட்டையும் சமமா பழகக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. அவரை பார்த்து பயப்படுறது ஒரு விஷயம் கேளுங்க சார். அவர் ஒன்றும் கவுன்சிலர், ஒரு முதலமைச்சர் சார். அந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு மறைவுக்கு பிறகு எப்படி முதலமைச்சர் ஆனான்னு உங்களுக்கு தெரியும். எப்படி சசிகலா அம்மா தான் நல்லா கட்டினாங்க, சசிகலா மாதிரி அடலாம் கட்டினவர் தானே. அப்போ சசிகலா மாதிரி நினைச்சாங்க, சரி குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்க தானே செய்யும், சரி அதுக்காக ஒரு நாள் போதுமா இன்னொரு நாள் போதுமா நினச்சிட்டு இருந்தாங்க. சரி இந்த தேர்தல் நெருங்கின்றது, அவங்க ஒன்று சேர்றது மாதிரி இல்லை, அதுக்காக அவங்க ஒரு தனி அமைப்பா. ஆனால் வெற்றிக்கு ஒரு சார் டிடிவி தினகரனுடைய அந்த தனியார் தான் சார் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதிமுக தோல்விட்டது காரணம் என்ன? நீங்க நல்லா என்ன சொல்லிட்டு வந்தீங்கன்னா, அதிமுகவில் பல மாவட்டங்களில் உள்குத்து இருக்கு, இதை அமித்ஷா எச்சரிச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னு சொல்றீங்க. அமித்ஷா அவர்களுக்கு அனைத்தும் தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும்ல. எடப்பாடிக்கு தெரிந்தாலும் அவர் வெளியில் காட்டிக்கிட முடியாது. அமித்ஷா என்ன செஞ்சிட முடியும்? அமித்ஷா பாத்தீங்களா எப்படி நீங்க சிண்டு மூட்டுறீங்க பாத்தீங்களா? அந்த கிராமத்துல அந்த கைமுறுக்கு சீரமை வளைஞ்சு எடுத்துட்டு போறீங்க பாத்தீங்களா? அதுக்காக தான் நாங்க இதெல்லாம் இவங்க இந்த கட்சிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அவருக்கு புரியாத மாதிரி இல்லை. யாருக்கு சார்? இவ்வளவு கட்சி புரியல சார். தலைமைக்கு அதிமுக தலைமைக்கு எடப்பாடி அதிமுக தலைமைக்கு சில விஷயங்கள் காரணம் என்ன? அங்க சார் ஒரு விஷயம் சார், இந்த தேர்தல் பொறுத்தவரையும் 2 திராவிட கட்சிகளுக்கு வாழ்வா வீழ்வா என்பது நிலைப்பாடு. காரணம் என்னவென்றால், இன்னைக்கு திமுக கட்சி எப்படியோ உதயநிதி ஸ்டாலின் அரியணை ஏற்றணும் ஒற்றை இலக்கம் நோக்கி பயக்கிறாங்க. அதுக்காக எந்த நிலைமைக்கும் அவங்க போக துணிச்சிருக்கிறாங்க. அப்படிக்கும் போது இன்னைக்கு நாம என்டிஏ கூட்டணியான எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்றால் சில இடங்களில் நெளிவு சுழிகளை மறந்து, ஈகோக்களை மறந்து ஜெயிக்க வேண்டிய நிலைப்பாடு உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்க வேண்டுமானால் அது பாஜக தான் முடியும். ஏன்னா யதார்த்தம் களத்தினுடைய நிலைப்பாடு என்பது மத்திய பாஜக அனைத்தும் தெரியும். அதிமுக பாஜக கையில் இருக்குங்கிறீங்க. கூட்டணினா இருக்குதானே சொன்ன சார். கூட்டணினா கையிலே இருக்கணுமா
சார் கூட்டணினா இருக்குதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ இன்னைக்கு தமாக இன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கும் திமுக கூட்டணி சரியாகல. அநேகமாக 90% அவங்க வெளியே போகிறது மாதிரி தகவல் தான் இருக்குது. அவங்க போய் பிசில் அடிக்க போறாங்க இந்த நிலைமை இருக்குது அப்படி இருக்கும்போது இது இன்னும் பெரிய இது கிடையாது சார். நீங்க என்ன சொல்றீங்க? அதிமுக ஒரு பலமான கட்சி, தமிழகத்தை பலமுறை ஆண்ட கட்சி, அவங்க பாஜக கையில் இருக்கிறாங்க நீங்களே சொல்றீங்க சார். ஒரு விஷயங்கள் சார், நீங்க திரும்ப அதிமுகவில் ஜெயலலிதா காலகட்டத்தில் அதிமுக வேறு, இன்னைக்கு உள்ள அதிமுக பல தலைவர்கள் மாற்றுக்கட்சியில் சென்றிருக்காங்க சார். உங்களுக்கு ஸ்ட்ரென்த் குறையுது சார், பலவீனம் குறையுது சார். அந்த பலவீனம் ஒண்ணுமே சப்ஜெக்டே இல்லாம நீங்க நானும் ஜெயிப்பேன் முடியாது சார். கூட்டு நிர்வாகத்தில் மத்தியில் அங்க பாஜக ஆட்சியில் இருக்கிறனால தான் எங்களோடு உடன்பாடு செய்து நாங்கள் கூட அந்த கட்டமைப்பு கொண்டு ஒரு நிலைப்பாடு உருவானால்தான் நிச்சயமாக வெற்றி பெற முடியும், ஆட்சி அமைக்க முடியும். எடப்பாடி அமித்ஷா கையில் இருக்கிறாரா? கூட்டணியில் தான் இருந்தா சார் அதுல என்ன தப்பு இருக்குது என்ன தப்பா சார்? கூட்டணி சார், என்டிஏ கூட்டணிக்கு எடப்பாடி தலைவர். ஆகவே மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்கின்றன. ஆகவே சில நெளிவு சுழிகள், சில கருத்து வேறுபாடு எதுவாக இருந்தாலும் அது ஒத்துழைச்சி போய் பக்கமாக கொண்டு போனால் வெற்றிக்கான இலக்கை அடைய முடியும். அதைத்தான் அமித்ஷா அவர்கள் செய்து வருகின்றார்கள். இது அதிமுகவை அவர்தான் வழி நடத்துகிறாரா? இல்லைங்க, கம்யூனிஸ்ட்காரங்க மேடை போட்டு பேச மாதிரி நீங்கள் கேட்டால் தான் என்ன சார் சொல்ல முடியும் சொல்லுங்க சார். வழி நடத்தல, கலை எதார்த்தத்தை சொல்கிறார் அவர் நீங்கள் சொல்கிறீங்க உடனே இப்படி சொன்னால் அப்படி வரீங்க, அப்படி சொன்னால் இப்படி வரீங்க சார். எடப்பாடி அவர்களுக்கு எல்லாமே தெரியும் சார். தெரிந்தாலும் சில சூழ்நிலைக்காக அவர் வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் கட்சியை ஒற்றுமைப்படுத்துங்கள், ஓபிஎஸ்சி சேர்த்து கொள்ளுங்கள், சசிகலாவையும் சேர்த்து கொள்ளுங்கள், இதெல்லாம் பாஜக சொன்னதாகவும் எடப்பாடி முடியாது என்று சொல்லிவிட்டதாகவும் தானே உண்மை தானே? இன்னைக்கு வரைக்கும் ஒருங்கிணைக்க தானே பார்த்தாங்க. 2021 இன்னைக்கு வரைக்கும் மத்தியில் பாஜக அரசு அமித்ஷா அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுக தான் வெற்றி காண முடியும் என்று அவர் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஒவ்வொரு தலைவர்களாக மாற்று கட்சியில் போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் திமுக போயிட்டாங்க. அங்கங்கே போயிருக்கும் போது ஸ்ட்ரென்த் குறையுது சார். ஒரு வீட்டில் 10 பேர் ஒற்றுமை இருக்கும், அந்த 10 பேர் 4 பேர் வெளியே போய் 6 பேர் ஒற்றுமை இருக்க வித்தியாசம் இருக்குல்ல சார். ஆகவே இங்கே யூனிட்டான ஒரு நிலைப்பாடு, ஒரு கட்டமைப்பான ஒரு நிலை இரட்டைலை இருந்தால் மட்டும் வெற்றி பெற முடியுமா சொல்லுங்க? முடியாது. அது சார் அப்போ ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்த நேரத்தில் விட பல இடைத்தேர்தலில் தோல்வி கண்டிருக்க ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஆகவே நம்முடைய பலம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பாஜக திரும்ப திரும்ப சொல்லுது. அதாவது நீங்க பலவீனமாட்டீங்கன்னு சொல்றீங்க. இப்ப அதிமுக பலவீனமாகிவிட்டது. நீங்க திரும்ப திரும்ப எரியிற எண்ணெய் சீல எண்ணெய் கோரி ஊத்துற மாதிரி பலம் இருக்கா சார்? இருக்கு சார். உங்களுக்கு சட்டியில இருந்தா சார் அகப்பையில வரும், சட்டியிலிருந்து தான் அகப்பையில வரும். சட்டியில் இல்லைங்கிறீங்க? சட்டியில இருக்கு சார். ஆனா அன்னைக்குள்ள ஸ்ட்ரென்த் இன்னைக்கு இல்ல சார். இதை நீங்க இந்த நிகழ்ச்சியில 20 தடவை சொல்லிட்டீங்க சார். அன்னைக்குள்ள ஸ்ட்ரென்த் இன்னைக்கு இல்ல சார். உங்களுடைய பலம் என்ன பலம் நீங்க தெரியாம நானும் வெற்றி பெற போறேன், நானும் வெற்றி பெறேன் என்ன? அதுக்காக தான் பிஜேபி மானிட்டரிங் பண்ணுது. பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி இன்னைக்கு என்ன நிலைப்பாடுனா உண்மையாக உழைக்கின்றது. கோஷ்டி பூசல் இல்லாமல் இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று தான் பிரதமர் இன்னும் ஒரு 4-5 வாட்டி வரத்தான் போறாரு தமிழ்நாட்டுக்கு. மிகப்பெரிய சப்ஜெக்ட் இன்னைக்கு திமுக ஏன் அரண்டு பெறுகின்றன? பிரதமருடைய ஒவ்வொரு பேச்சும், உள்துறை அமைச்சருடைய ஒவ்வொரு பேச்சும் திமுகவை கதிகலங்கி வைக்கதா இல்லையா? திமுக ஒரு ஊழலுக்கான அமைக்கப்பட்ட அந்த ஆட்சி, மக்களை ஏமாற்றி அவங்க ஆட்சியில் அமைக்கிறாங்க. ஆகவே இந்த மக்கள் திமுகவை புறக்கணிப்பார்கள் என்ற நிலைப்பாடு உள்ளது. ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் சார், எஸ்ஐஆருக்கு முன்பு எஸ்ஐஆருக்கு பின்பு தாங்கள் நம்புவது எஸ்ஐஆர் களை எடுத்த பிறகு உண்மையான வாக்குகள் இங்கே உள்ளன. அந்த வாக்குகளில் நிச்சயமாக என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும், ஆட்சி அமைக்க என்பது பிஜேபியுடைய மனநிலை சார். என்டிஏ கூட்டணி நீங்க சொல்றீங்க, நீங்க ஒரு எப்படி பிரதமர் சொல்றாரோ, திரு அமித்ஷா சொல்றாரோ அதே மாதிரி சொல்றீங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அவரே சொல்றாரு. ஒரே மேடையில் 2 முரண்பட்ட கருத்துக்கள் சார். நீங்க பாத்தீங்களா? அவரு அதிமுக பொதுச் செயலர். யாரு? எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலர், முன்னாள் முதலமைச்சர். அதிமுகவுக்கு அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கனால அந்த கூட்டணியுடைய பேர் என்டிஏ கூட்டணி. அந்த என்டிஏ கூட்டணியை வச்சுதான் நம்ம பாஜக பிரச்சாரம் பயன்படுத்த தவிர்த்து அவரு அதிமுக தனிப்பெரும் மெஜாரிட்டிக்காரனா ஒரு 150 சீட்டு அவருக்கு நிற்கிறாருன்னா ஒரு 125 சீட்டு அங்கே ஜெயிச்சாலே தனிப்பெரும் மெஜாரிட்டி தானே. அதுக்காக அவர் சொல்றாரு. அதை போய் நம்ம ஏன் அதை பெருசுப்படுத்தணும்னு சொல்லுங்க. அந்த கட்சி இப்போ திமுக கூட்டணினா திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டியை செதுக்கான ஒரு லிஸ்ட்டை கையில் வச்சிருப்பாங்க. 150 to 160 வரைக்கும் கையில் வச்சிருப்பாங்க. அதே போல் அதிமுக அந்த நிலைமையில் தான் இருக்கும். ஏன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு தனித்துவமாக தனி மெஜாரிட்டி ஜெயிச்சால்தான் அவங்களுடைய நிர்வாகத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நாளைக்கு கூட்டணியில் ஏதாவது ப்ராப்ளம் வரும், அப்போ இவங்க பூச்சிட்டு போவாங்க, அவங்க கலண்டு போவாங்க, அவங்க இருளில் உட்காருவாங்க. அந்த மாதிரி நிலைமையில் வந்துவிடக்கூடாது என்பது திமுக அந்த நிலைமையில் தான் இருக்குது, அதிமுக அந்த நிலைமையில் தான் இருக்குது. அதனால தான் கூட்டணி எங்கள் ஆட்சியில் பங்கு கூடன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கேட்டவரனா டாட்டா பை ஸ்டோண்டா இல்லைங்கிற போடான்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ அதுலேருந்து என்ன புரியுது? அதே போல் அதிமுக நாங்கள் சொல்ல மாட்டோம். அதிமுகவில் நாங்கள் என்டிஏ கூட்டணி சொல்லுவது நாங்கள் இரட்டை சர்க்காராக இருந்தால்
மத்திய அரசும் மாநில அரசும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மாநிலத்தில் வளர்ச்சி பெற முடியும் என்று தான் பிரதமர் சொல்றாரு. பிரதமர் என்டிஏ அரசு அப்படிங்கிறாரு, நம்ம என்டிஏ அரசு சொல்றாரு, அமித்ஷா என்டிஏ அரசுங்கிறாரு, என்டிஏ அரசு சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசுங்கிறார். சார் நீங்க திரும்ப 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 சுத்தி 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 நீங்க சொன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சார். வந்து சொல்லுங்க, அவருடைய கட்சிக்கு போயிடுச்சுலாரு. அவர் திரும்ப அவர் தனிப்பெரும் மெஜாரிட்டி நாங்கள் ஜெயிச்சோம்னா நாங்கள் நாங்கள் அதிமுக ஆட்சி அமைக்க. அவர் ஆட்சியில் பங்கு இல்லைன்ட்டார்ல யாரு? எடப்பாடி. எடப்பாடி சார் எடப்பாடி அப்படின்னு சொல்லலையே. இல்லை சொல்லிட்டாரு, ஆட்சியில் பங்கில்னு சொல்லிட்டாரு, பல தடவை சொல்லிட்டாரு. அது சொல்லிட்டாரு சார். அதாவது அதெல்லாம் அந்த நேரங்கள் வரும்போது கூட்டி கழித்து பெருக்கி சூழ்நிலைகள் எவ்வளோ விஷயம் இருக்குது. என்னென்ன கூட்டுவாங்க, என்னென்ன கழிப்பு சார். தேர்தல் ஆரம்பிப்பாங்க, தேர்தலில் நிற்பாங்க, ஜெயிப்பாங்க. ஜெயிக்கும் போது அன்னைக்கு யார் மெஜாரிட்டி வராங்களோ அந்த அதிமுகவுக்கு உதாரணத்துக்கு அதிமுக கொஞ்சம் கம்மியான அந்த கூட்டணி உள்ள கட்சிகள் ஒரு 25-30 சீட்டு ஜெயிச்சுன்னா அப்போ கூட்டணிக்கான நிலைப்பாடு உருவாகுமா இல்லையா? 2026 கலைஞர் இப்படி அனைத்து அவங்களுடைய கூட்டணியை வச்சு சிறுபான்மை ஆட்சி தானே அமைச்சாங்க. அந்த அடிப்பில் வந்துவிடக்கூடாது. 2006 ஆமாம் 2006 அப்போதான் ஜெயலலிதா சொன்னாங்களே இந்த ஆட்சி மைனாரிட்டி திமுக ஆட்சின்னு சொன்னாங்களே இல்லையா? அப்படி அந்த மாதிரி ஏதோ வந்துடக்கூடாது. காரணம் என்றால் நீங்கள் இன்னைக்கு அன்னைக்கு உள்ள நிலைப்பாடுக்கும் இன்னைக்குள்ள அதிமுக நிலைப்பாடுக்கும் வித்தியாசம் உள்ளன. அதிமுக முழு மெஜாரிட்டி பெறுமா பெறாதா? அதிமுக முழு மெஜாரிட்டி பெறுமா பெறாதா என்பது நீங்கள் நான் ஜோதிடர் கிடையாது, நான் தேவபிரசனம் பார்க்குற ஆள் கிடையாது. அதனால் இது காரணம்னா 2021 நீங்கள் என்ன நினச்சிங்க? அதிமுக ஆட்சி வரணும் எல்லாம் நினச்சிங்க. நினைக்கல மக்கள். ஸோ அன்னைக்கு உள்ள நிலைப்பாடு என்பது வேற. காரணம் என்ன? அன்னைக்கு 2021 அதிமுக ஆட்சியில் திமுக பொய்யான வாக்குகளை கொடுத்து அதிமுக அகேன்ஸ்டான மனநிலையை மக்களிடம் உருவாக்கினார்கள். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 60% மக்கள் திமுக எதிர்ப்பான நிலைமையில் உள்ளார்கள். ஆனால் அந்த எதிர்ப்பான நிலையை ஓட்டு வங்கியாக உருவாக்குவதற்கு இன்னும் எதிர்கட்சிகள் பிஜேபியை தவிர்த்து யாரும் செயல்படவில்லை என்னுடைய நிலைப்பாடு. அதுக்கு அந்த அதிமுக குற்றம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க அதான் கேட்க வரீங்க. அதுக்கு அந்த அதிமுக சொல்ல மாட்டேன். இன்னைக்கு மக்கள் எதிர்ப்பாக இருக்கிறாங்க. நீங்களே சொல்லிட்டு நீங்களே பதில் இல்ல சார், நீங்க கேட்கறதான் கேட்ட கூடாதுக்காக சொல்றேன். நீங்களே சொல்லிட்டீங்க, பாஜக தவிர வேற எந்த எதிர்கட்சியும் முழு மனதோடு முழுமையான செயல்பாட்டோடு இயங்குவதில்லை. இதுக்கு பெட்டி ஏற்கனவே இது பெட்டி அண்ணாமலை பலமுறை இதை சொல்லிருக்காரு. 2 திராவிட கட்சிகளும் ஒரு நிலைமையான ஒரு கருத்துல தான் போறாங்க. அப்படியே ஒரு நிலைமையான இதுக்குள்ள நான் நீங்க ஏதாவது கூட்டி கழிச்சுக்கிடுங்க சார். மக்களுக்கு புரியும் இல்ல சார். இல்ல தமிழ்நாட்டில் 1967 இன்னைக்கு வரை யாரு ஆட்சி அமைக்கிறா? ஒன்னு அதிமுக ஒன்னு திமுக மாறி மாறி ஒரு நிலைமை என்னது அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நிலைமை இல்ல சார். நீ 5 வருஷம் நான் 5 வருஷம் பாரு மாறி மாறி ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு போறாங்க சார். ஒரு நிமிஷம் மக்கள்கிட்ட திமுக அதிமுக அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கிறதா? அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல சார். அதாவது இது அண்ணாமலை இதுக்கு இழுக்கிறீங்க. இல்ல அண்ணாமலை ஏன் இருக்கிறேன்னா திமுக ஆட்சி மீதுல ஊழல் குற்றச்சாட்டு ஃபைல் எடுத்து கவர்னர்கிட்ட கொடுத்தாங்க. பெட்டியை கொண்டு கொடுத்தாரு. அப்போ செய்தியாளர் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் திமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, இதே குற்றச்சாட்டு இங்கே அதிமுக ஆட்சியில் இந்த ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, அப்போ நீங்கள் அதிமுக மேலே இந்த மாதிரி புகார் கொடுப்பீங்களா என்று கேட்கும்போது அண்ணாமலை சொன்ன பதில்னா, இதற்கு இப்போ நான் பதிலெல்லாம் சொல்ல முடியாது, கால நேரங்கள் யார் தவறு செய்தாலும் நான் சுட்டி காட்டுவேன் என்று சொன்னார். அதன் பிறகுதான் அண்ணாமலைக்கு சில சோதனைகளும் வேதனைகளும் தர்மச்சங்கடமான ஒரு நிலைப்பாடு வந்தது. எடப்பாடி சொல்லி தூக்கிட்டாங்க. அதுதான் சொல்ல மாட்டாங்களா சொல்லுங்க. அப்படி பார்த்தா இப்போ சோசியல் மீடியாவில் கூட என்ன சொல்கிறாங்க, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அண்ணாமலை காலி தூக்கி மாற்றிட்டாங்கன்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா அண்ணாமலை வந்த பிறகுதான் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஊழலை வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வந்து ஆளுநரம் கொடுத்து இளம் தலைமுறைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிய பெருமை அண்ணாமலைக்கு சாரும். சரி, இந்த தேர்தலில் அண்ணாமலைக்கு என்ன ரோல் இருக்கும்? இந்த தேர்தலில் அண்ணாமலை பிரச்சாரம் செய்வார். போட்டியிட மாட்டார். நீங்க உறுதியா சொல்றீங்க? கண்டிப்பா போட்டியிட மாட்டார். மேலிடம் சொன்னால் போட்டியிட தயார் சொன்னாலும் அவர் போட்டியிட மாட்டார். ஏன் எதுக்கு தேவையில்லாம இல்ல சார். அதுல நிறைய விஷயம் இருக்கு சார். அதாவது 2026 நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு என்ன சத்திய சோதனை ஏற்பட்டதோ 24 ஆமா தோத்தாரு. அந்த சத்திய சோதனை ஏற்பட்டதோ அதே போல் இந்த தேர்தலில் நிக்க வைத்து வேண்டும் என்று தோற்கடிச்சலாம். அதுலயும் சில உள்குத்துல இருக்குது இல்லையா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அதிமுக நின்னார்னா அண்ணாமலை நின்னார்னா அதிமுக தோக்கடிச்சிருங்கிறீங்க? இல்ல சார், தோக்கடிக்கிறாங்களோ என்னதோ அது அப்புறம் சார். இல்ல சார், அண்ணாமலை நிக்க மாட்டார் சார். அண்ணாமலை கண்டிப்பாக தேர்தல் பரப்புரை செய்வார். அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர் கொண்டு வராத தவிர்த்து அவர் நிச்சயமாக தேர்தல் நிற்க மாட்டார். ஏன் அவர் என்ன ஒரு புல் கிடைக்கும்ல சார்? அவர் என்ன ஒரு அந்த பகுதியில் பாஜக ஏற்கனவே அவர் எம்பி எலெக்ஷன்ல
இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காருல எம்பி எலெக்ஷன் தானே, திரும்ப அதில் போய் எடுத்து சத்திய சோதனைக்கு உள்ளாகணும்னு சொல்லுங்க. வந்து எடப்பாடி ஜெயிக்கிறதுக்கு அண்ணாமலை உதவ மாட்டாரோ? கண்டிப்பாக அதில் சார் அவரே சொல்லுறாரு எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லியிருக்காருல. அதுக்கு மேலே மனதோட சொன்ன மாதிரி தெரியல. அது என்ன சார், அதுக்காக அக்னி பிரச்சனை நடத்த முடியுமா? நான் வந்து அக்னியை குண்டத்தை வளர்த்து நான் அங்கே பிரச்சனை பண்ணி அது அக்னியாக வளர்க்க சொல்லுங்கள். வந்து என்ன சீதையா அக்னியில் குண்டத்தில் வளர்ந்து எதுக்கு போகிற சொல்லுங்கள் சார். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அரசியலில் வந்து ஏற்றம் இறக்கம் ஒரு அண்ணாமலை நின்னால் பாஜகவுக்கு சாதகம் தானே சார். அவர் நிற்கலன்னு சொல்கிறாங்கல்ல, அவர் நிற்கவில்லை, அவர் பரப்புரை செய்கிறார். தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி அமைப்பதற்கான கட்டமைப்பு உருவாக்கி தேர்தல் பரப்புரை செய்கிறார் என்பது என்னுடைய நிலைப்பாடு. நீங்கள் அது ஆத்தன்டிக்கேட்டாக சொல்கிறீங்க. ஆமாம், நிற்க மாட்டார் அண்ணாமலை, ஒருபோதும் தேர்தல் நிற்க மாட்டார். சரி, அமமுக வந்ததில் அதிமுக பாஜக அணிக்கு லாபமா இல்லை முழு மனதோடு அவரும் செயல்படவில்லையா? இல்லை, அமமுக வந்தது காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே டிடி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், அதுக்காக நான் வந்து இந்த கூட்டணிக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்கு பொறுத்தவரை அவர் என்டிஏ கூட்டணியில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கார். டிடிவி எடப்பாடி ஒருத்தர் நம்பலையோ? நீங்கள் நான் இல்லை என்னத்தான் சொல்ல முடியும் சொல்லுங்க. வந்து நீங்கள் நம்புறாங்க, நீங்கள் எப்படி கேட்டால் எப்படி சார் சொல்ல முடியும்? நம்புகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒருவேளை இந்த என்டிஏ கூட்டணியில் நிற்கும் போது அமமுக வேட்பாளருக்கு ஏடிஎம்கே ஒர்க் பண்ணாதோ, ஆனால் ஏடிஎம்கே வேட்பாளருக்கு டிடி தினகரன் கட்சி ஒர்க் பண்ணாதோ, ஒரு பிஜேபி சார் என்ன யார் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணாவிட்டாலும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இந்த என்டிஏ கூட்டணி வேட்பாளர் யார் நின்னாலும் வெற்றி பெறதுக்கு முழு மனசோடு செயல்படுவார்கள். ஆகவே அந்த கட்சியில் இருக்க கூட்டணிகள் ஓட்டு போடுவாங்களா நான் ஒன்றும் தேவபர்சனம் பார்க்கல. இன்னைக்குள்ள கால யதார்த்தம் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது நிலைப்பாடு. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை குறைக்காக திரு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.